ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு என்னோட இணைந்ததில் நன்றி. நடிகர், இயக்குனர், கதாசிரியர் பாக்யராஜுக்கு அறிமுகம் தேவையில்லை. நான் ரொம்ப கம்மி சினிமா பார்த்துருக்கேன். சின்ன வயசுலலாம் சினிமாவுக்கு போகவே மாட்டேன். எங்கள் அம்மா அப்பா ரொம்ப கம்பல் பண்ணால் கூட நான் போக மாட்டேன். 1981 பாக்யராஜ் சார் இறக்கிய படம் தான் அந்த 7 நாட்கள். நான் வளர்ந்த நெய்வேலி, அங்கே புதிய படமெல்லாம் வராது. 83 84 எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போது எங்கள் அம்மா கம்பல் பண்ணாங்க. ஏன்னா நான் ரொம்ப ஏதோ குவிஸ் ஷோலாம் பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அம்மா சொன்னாங்க, நீ ஒரு நாள் நல்லா சிரிச்சுட்டு நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு நானும் அம்மாவும் போனோம். ஏன்னா அம்மா அப்பாவும் அந்த ஃபிலிம் பார்த்துட்டாங்க. அம்மா எனக்காக என்னை காமிக்கணும்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போது இந்த மூவி எப்படின்னா, இதில் பாலக்காட்டு மாதவன், கோபியெல்லாம் அட்டகாசம் பண்ணுவாங்க, மலையாளிஸ் மாதிரி இது. அப்புறம் அம்பிகா தமிழ் பொண்ணாக காஸ்ட் பண்ணிட்டாரு, மலையாளி பொண்ணு தமிழ் பொண்ணாக காஸ்ட் பண்ணிட்டாரு பாக்யராஜ் சார். இதில் பாக்யராஜ் பாலக்காட்டு மாதவனாக வருவார். ஒரு மலையாளி தமிழ்நாட்டில் அப்படி அந்த மாதிரி ஸ்டோரி போகும். படம் தொடங்கிடுச்சு. முதல்ல காமெடி இல்லாததுனால எல்லாரும் சைலண்டாக பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நான் என்னவோ அம்மாட்ட கேட்டேன், மேபி அது கொஞ்சம் சவுண்டு கூடிடுச்சு என்னவோ சொல்லிட்டு, என்னம்மா இது, ஒரு தமிழ் ஆள், தமிழ் நடிகர், அவருக்கு மலையாளம் பேச தெரியல, அவர் தமிழ் தான் பேசுகிறாரு, அதில் இடையில ஒரு மலையாள வார்த்தையை போட்டுட்டு ஞாஞானாலாம் நிறைய யூஸ் பண்ணிவிட்டு தமிழை ட்விஸ்ட் பண்ணி அதை மலையாளம் மாதிரி பேசுகிறாரேம்மா, இது எல்லாரும் மலையாளம் நினச்சிக்கிறாங்களே அப்படின்னு நான் அம்மாட்ட கேட்டுட்டேன். அப்போ சுற்றி இருந்தவங்கெல்லாம் மோஸ்ட்லி தமிழ், பின்ன கொஞ்சம் தெலுங்கு அப்படிலாம் இருந்தவங்களாம் அப்படியா அப்படின்ட்டாங்க. அப்புறம் இன்டர்வெல்ல என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, இது மலையாளம் கிடையாதா அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இது மலையாளம் கிடையவே கிடையாது, இது தமிழ் தான், கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். நல்ல படம், கலாச்சார படம், ரொம்ப ஹிட்டான படம் வேற. ஆனால் இந்த மலையாள விஷயம் மட்டும் எனக்கு இப்போவும் அதை நினச்சாதான் சிரிப்பு வருது. தெலுங்கு, கன்னடம், ஹிந்தியில் ரீமேக் பண்ணாங்க. அதில் ஹிட் ஆச்சா எனக்கு தெரியாது, ஆனால் ரீமேக் பண்ணாங்க. இது நல்ல ஹிட் படம். மலையாளத்தில் பண்ணலை, ஏன்னு புரிஞ்சிருக்குமே. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, இதில் இவர் மலையாளம் பேசிட்டார்னா, இல்லை ஒரு மலையாளி ஆக்டரை வச்சு மலையாளம் பேசினார்னா, முக்கால்வாசி மேபி 90% தமிழ்நாட்டில் யாருக்கும் புரிஞ்சிருக்காது, டெக்ஸ்ட் போடேண்டு இருக்கும். அதனால தான் இவங்க தமிழையே ஒரு ட்விஸ்ட் பண்ணி பேசிட்டாங்க. அதில் இன்னும் எனக்கு அந்த கிளைமேக்ஸ் டயலாக் ஞாபகம் இருக்குது. அவர் என்ன சொல்லுவார்னா, பாக்யராஜ், எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆகிடலாம், ஆனால் உங்கள் மனைவி என்ற காதலி ஆக முடியாதுன்னு அது ஆல்மோஸ்ட் அதை சிமிலர் அப்படி சொல்லுவார். இது நீங்கள் மலையாளத்தில் சொல்லணும்னா சரி, இது எந்தங்கிறது மட்டும் மலையாள வார்த்தை போட்டுட்டாரு. மலையாளத்தில் சொல்லணும்னா, எந்த കാമുകി നിങ്ങളുടെ ഭാര്യയാകാം, പക്ഷെ നിങ്ങളുടെ ഭാര്യ എൻ്റെ കാമുകി ആകാൻ പറ്റൂല. இப்படி சொன்னா எத்தனை பேருக்குங்க புரிஞ்சிருக்கும்? அது ஐம் டாக்கிங் அபவுட் ஒரு டயலாக். இது ஃபுல் அண்ட் ஃபுல், இது மலையாளம் பேசியிருந்தாங்கன்னா இது ஹிட் ஆயிருக்காது, ரொம்பவே ஃப்ளாப் ஆயிருக்கும். 1982 பாக்யராஜ் இறக்கின படம் தூரல் நின்று போச்சு. இதுவும் ஹிட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா இதை கேட்டோடனே சிரியோட சிரி. அப்புறம் அங்கே இருக்கிற மலையாளிஸ்லாம் நிறைய பேர் தூரல் நின்று போச்சு அப்படின்னு சொல்லி சிரிப்பாக சிரிப்பாங்க. அப்போ நான் நினச்சிப்பேன், என்ன பாக்யராஜ் சார், நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சுட்டீங்க, நீங்கள் அதுவும் அந்த 7 நாட்கள் எடுத்து அப்போ மலையாளம் கொஞ்சம்லாம் இது பண்ணிடுறா. ஓகே, தூரல் அப்படின்னா மலையாளத்தில் நம்ம கழிவறையில் போகிற அதுக்கு தான் தூரல் சொல்லுவாங்க. மழை தூரத்துக்கு சாரல் அப்படிம்பாங்க. அதனால அந்த மூவி ஹிட் ஆச்சு. அதனால தான் அவங்க கன்னடா, தெலுங்கு, ஹிந்திலலாம் ரீமேக் பண்ணாங்க. மலையாளத்தில் பண்ணலை. உங்களுக்கு ரீசன் புரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் கேரளாவில் போய்
மழை தூறுது அப்படின்ட்டிங்கன்னா உங்களை உடனே பிடிச்சி கழிவறை பக்கம் கொண்டு போயிடுவாங்க. அதனால மழைக்கு மழை, அதனால மழைன்னு சொல்லிடுங்க, தூறல்ங்கிறத கட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவிலேருந்து 2 பாயிண்ட்டு. ஒன்று வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு பாக்யராஜ் சார். இப்போ தமிழ்நாட்டில் பலரும் நினச்சிக்கிறாங்க நமக்கு மலையாளம் தெரியும், தமிழையே ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஞா போட்டோம்னா மலையாளம் ஆடணும். அது கிடையாது. அது வந்து பாக்யராஜ் சார் அந்த நாட்களோட புண்ணியம். 2வது, கேரளா போயெல்லாம் தூரல்னு சொல்லிடாதீங்க, மழைன்னு சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தியான கொட்டாய் விட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இங்கேயே நிறுத்திடுறேன் வீடியோவை. இனிய நாள் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.